ஹாய் போலீஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. நம்ம பார்க்க போறது அறிவியல் பாடப்பிரிவு. சோ வேகமா போயிடலாமா? சோ எங்கேயுமே நம்ம வந்து டிராப் ஆகக்கூடாது, வேகமா ரீகால் பண்ணுங்க. உலக சுற்றுச்சூழல் தினம் அனைவருக்குமே தெரியும். உலக சுற்றுச்சூழல் தினம் என்று அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி தான். அப்ப உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து உலக சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஐநா அமைப்பினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாள். அது வந்து என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 5ஆம் நாள். அப்ப பாக்கி இருக்கக்கூடிய நாளும் உனக்கு தெரியணும். இந்த 5 பார்க்கும்போது வேற 5 உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. இப்ப நான் கேட்க போறது டிசம்பர் 5 என்ன நாளுன்னு. ஓகேவா? சோ இங்க 5ன்னு பார்க்கும்போது எனக்கு இன்னொரு 5 ஞாபகம் வருது. டிசம்பர் 5. டிசம்பர் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா உலக மண்ணாள். ஓகேவா? சோ கிளைமேக்ஸ் நம்ம வேகமா விறுவிறுப்பாவும் இருக்கணும். சோ வேகமா போங்க. டிசம்பர் 5 என்ன? உலக மண்ணாள். ஏப்ரல் 22 என்ன? உலக புவி நாள், பூமி நாள்னு சொல்லுவாங்க. அதுதான் ஏப்ரல் 22. மார்ச் 21 என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், காடுகள் தினம். சோ காடுகள் தினம் அப்படின்னு நமக்கு வரும்போதே பக்கத்துல இருக்கக்கூடிய நாள் நல்லா ஞாபகம் இருக்கணும். 22 என்ன? மார்ச் 22 தண்ணீர் தினம். ஓகேவா? சோ இது எல்லாமே ஞாபகம் வைங்க. எக்ஸாம்ல எது வேணா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அக்டோபர் 5 புதியதா ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்டம்பர் 5 எப்படி நம்ம வந்து தேசிய ஆசிரியர் தினம், அதாவது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாள் வந்து நம்ம வந்து இந்தியா லெவல்ல வந்து ஆசிரியர் தினமா கொண்டாடுறோமோ, அதே மாதிரி அக்டோபர் 5 என்பது உலக ஆசிரியர் தினமா கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேள்வி முடிஞ்சது. இரண்டாவது கேள்வி, புரத குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் எதுன்னு கேட்கிறாங்க. சோ இங்க இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். புரத குறைபாடு, அதாவது புரோட்டீன் சத்து குறைஞ்சா குழந்தைகளுக்கு எந்த நோய் ஏற்படும் பாத்தீங்கன்னா மராஸ்மஸ் தான் ஏற்படும். இன்னொன்னும் இருக்கு, குவாஷியோர்கர். ஓகேவா? சோ இது ரெண்டுத்துல எது வந்து ஆப்ஷன்ல இருக்குதோ நீ வந்து என்ன பண்ணலாம், அதை மார்க் பண்ணலாம். அப்ப குவாஷியோர்கர், மராஸ்மஸ், இதுதான் வந்து புரத குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய். அப்ப பெரிபெரி என்பது எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் பி நம்ம சொல்லிடலாம். ஆனா வைட்டமின் பி ல அதிகப்படியான வைட்டமின்ஸ் இருக்கு. B1 இருக்கு, B2 இருக்கு, B3 இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ அதுல எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபையா B1. ஓகேவா? அப்ப வைட்டமின் B1 குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் தான் என்ன? பெரிபெரி. ஸ்கர்வி, வைட்டமின் சி. அதே மாதிரி ரிக்கட்ஸ், வைட்டமின் டி. சோ இதெல்லாம் தான் இந்த நோய்க்கான காரணிகள். ஓகேவா? இந்த நோய் வந்து இந்த விட்டமின் குறைபாட்டால தான் ஏற்படும். அதே மாதிரி புரதச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா குவாஷியோர்கர் அண்ட் தென் மராஸ்மஸ். சோ இதற்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு. நான் வைட்டமினுடைய வேதியியல் பெயர்களும் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி விட்டமின் B1 உடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா தியாமின். ஓகேவா? அந்த பெயர்களும் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு செக் பண்ணிக்கோ. நாளை பின்ன மேட்ச் தி ஃபாலோவிங்ல வைட்டமினும் அதனுடைய வேதியியல் பெயர்களையும் மேட்ச் பண்ண சொல்லி கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அப்ப வைட்டமின் B1 என்னன்னு சொல்லுவாங்க? தியாமின். வைட்டமின் D என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கால்சிஃபெரால். சோ அதே மாதிரி வைட்டமின் C என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் நடத்திருந்தேன், அஸ்கார்பிக் அமிலம். அப்ப அதனுடைய வேதியியல் பெயர்களும் உனக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஓகேவா? சோ மூன்றாவது கேள்வி போயிடலாமா? ரத்த சிவப்பு அணுக்களின் மறுபெயர் கேட்டிருக்காங்க. ரத்த சிவப்பு அணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் சொல்லுவாங்க. அப்போ நம்மள பொறுத்தவரையும் நம்மளுடைய பிளட்ல ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு, வெள்ளை அணுக்கள் இருக்கு, ரத்த தட்டுக்கள், அதாவது பிளட் பிளாட்லெட்ஸ் சொல்லக்கூடிய ரத்த தட்டுகள் இருக்கு. இதுக்கெல்லாம் பெயர்கள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பெயர்கள். அப்ப ரத்த சிவப்பு அணுக்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா எரித்ரோசைட்டுகள். அப்ப RBC என்னன்னு சொல்லுவாங்க? எரித்ரோசைட்டுகள். இதுதான் ஆக்சிஜனை ரத்தத்தின் மூலமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் எடுத்து செல்லும். அப்ப உடலில் ஆக்சிஜனை அனைத்து உறுப்புகளுக்கும் எடுத்து செல்ல வேண்டியது ஒரு பொறுப்பு ரெட் பிளட் செல்ஸ்க்கு இருக்கு. அதே மாதிரி மற்றவருடைய பெயர்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது வெள்ளை சிவப்பு அணுக்களை வந்து வெள்ளை சிவப்பு அணுக்கள் அல்ல, ரத்த வெள்ளை அணுக்களை என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா லியூகோசைட்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாதுகாப்பு மண்டலம். தட் மீன்ஸ் என்னன்னா உடலில் வந்து வெள்ளை அணுக்கள் தான் வந்து சோல்ஜர்ஸ் சொல்லுவாங்க. அப்படியே காவலர்களை எதிர்த்து நின்று உங்களை போலதான் நாட்டை எப்படி நீங்க பாதுகாக்க போறீங்களோ அந்த மாதிரி நம்ம உடலில் வந்து எந்த விதமான நோய் காரணிகளும், எந்த விதமான வைரஸ், எந்த விதமான பாக்டீரியாவும் அட்டாக் ஆகக்கூடாதுன்றதை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், டோட்டல் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை சிவப்பு அணுக்கள் தான். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும், இந்த வெள்ளை சிவப்பு அணுக்கள் தான் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்படும் போது முதலில் அழியக்கூடியது. ஏன்னா இதை அழிச்சிட்டாதான் எய்ட்ஸ் நோய் வந்து வேகமா நம்ம உடம்புல பரவ ஆரம்பிக்குமே. அப்ப எய்ட்ஸ் கிருமியினுடைய முக்கியமான வேலை என்னன்னா வெள்ளை அணுக்களை வந்து அழிக்கிறது தான். அதனுடைய இன்னொரு பெயர் தான் என்ன? லியூகோசைட்ஸ்கள். அப்ப திராம்போசைட்ஸ்கள் என்று எதை சொல்கிறார்கள் என்று பார்த்தால் பிளட் பிளாட்லெட்ஸ், ரத்த தட்டுக்களை தான் என்னன்னு சொல்றாங்க? திராம்போசைட்ஸ் சொல்றாங்க. அப்ப இதுலயே அதனுடைய பெயர்கள்லாம் உனக்கு தெரிய வந்துருச்சு. சோ நாலாவது கேள்வி, மரபு சாரா வளங்களில் ஒன்று. மரபு என்றால்
பண்பட்ட ஒன்று. அதாவது வந்து முன்ன இருக்கிற ஜெனரேஷனை வச்சு உருவானது எதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த நிலக்கரி, இயற்கை வாயு, பெட்ரோலியம் இது எல்லாமே பூமியில இருந்து கிடைக்கக்கூடிய ஒண்ணுதான். சோ இது எல்லாமே வந்து மரபு சார்ந்த வளங்களில் ஒன்றுதான். நிலக்கரி என்பது வந்து இப்பயே கிடைச்சிடாது. ஒரு மரம் புதைஞ்சு அது பல வருஷத்துக்கு அப்புறமா, பல இதழ்களுக்கு அப்புறமா தான் நமக்கு என்னவா கிடைக்கும், நிலக்கரியே கிடைக்கும். இயற்கை வாயு அதன் மூலமா தான் கிடைக்கும். பெட்ரோலியம் என்பதெல்லாம் நிலத்தடி ப்ராஜெக்ட். அப்ப இது எல்லாமே வந்து மரபு சார்ந்த வளங்கள் ஒன்று. அப்ப மரபு சார்ந்த வளங்களுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா H2 என்று அழைக்கப்படக்கூடிய ஹைட்ரஜன் தான். ஓகேவா? சோ நான் 5வது கேள்வி, தனிமங்களின் புதிய ஆவர்த்தன அட்டவணையில் இடைநிலை தனிமங்கள் என டேஷ் தொகுதிகள் அழைக்கப்படுகின்றன. மொத்தம் தனிமங்கள்ல எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 18 தொகுதிகள் இருக்குன்றதை நீங்க படிச்சிருப்பீங்க. சோ அதுல இடைநிலை தனிமங்கள், சோ தனிம ஆவர்த்தன அட்டவணை பாத்தீங்கன்னாலே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். உனக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். கீழே வந்து ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல இந்த இடைநிலை தனிமங்களுக்கான தொகுதி. அப்ப இது எந்த நம்பர்ல இருந்து இருக்கும்னா 3ல ஆரம்பிச்சு 12 வரையும் இருக்கும். அப்ப 3லிருந்து 12ன்றதுதான் வந்து இடைநிலை தனிமங்களின் தொகுதி என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இந்த தனிம ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கியவர் யார்? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்களா? அதே மாதிரி தனிம ஆவர்த்தன அட்டவணையில் எத்தனை தனிமங்கள் இன்றளவு இருக்கின்றன என்றால் 118 தனிமங்கள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு தனிமமும் அதனுடைய அணு எண்ணை வச்சுதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வரையறுத்திருப்பாங்க. அப்ப இதுல முதல்ல இருக்கிறது ஹைட்ரஜன் H2, ரெண்டாவதா இருக்கிறது ஹீலியம், மூணாவதா இருக்கிறது லித்தியம். இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர், அணு எண் எவ்வளவு இருக்குன்னு. இப்ப ஹைட்ரஜனுடைய அணு எண் வந்து பாத்தீங்கன்னா 1.00794 கிட்டத்தட்ட 1 தான். அதே நேரத்துல ஹீலியம் வந்து பாத்தீங்கன்னா 2, லித்தியம் வந்து பாத்தீங்கன்னா 3. அப்ப அந்த அணு எண்களின் வரிசை அமைப்புல தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தனிம ஆவர்த்தன வட்டையில் அந்த தனிமங்களை வரிசைப்படுத்திருப்பாங்க. அதுல இடைநிலை தனிம தொகுதிகள் என்று அழைக்கப்படுவது 3லிருந்து 12. இந்த இடத்துல 13 அது மாதிரி ஆரம்பிச்சிடும். சோ 17வது தொகுதி தனியா இருக்கும். 18ல இருந்து 13ல இருந்து 18 இந்த பக்கம் ஜோடியா இருக்கும். சோ இதெல்லாம் தான் உனக்கு கொடுத்திருக்காங்க. இதுல இடைநிலை தொகுதி என்று அழைக்கப்படுவது எது? 3லிருந்து 12. தனிம ஆவர்த்தன வட்டை அட்டவணையில் எத்தனை தனிமங்கள் உள்ளன? 118 தனிமங்கள் உள்ளன. எத்தனை தொகுதிகள் உள்ளன? 18 தொகுதிகள் உள்ளன. சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ. நான் உனக்கு கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா தனிம ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கியவர் யாருன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். சோ 6வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பனிக்கட்டியின் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ உள்ளுறை வெப்பம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இத லேட்டன்ட் ஹீட்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? லேட்டன்ட் ஹீட், அதாவது மறை வெப்பம். ஒரு பனிக்கட்டியை வந்து எடுத்துட்டு வந்து நீ சாதாரணமா வைக்கிறேன்னா அது வந்து உருக ஆரம்பிக்கும். உருகினது வந்து திருப்பி ஆவியாக ஆரம்பிக்கும். சோ தண்ணீர், அதாவது திடநிலையிலிருந்து திண்ம நிலையிலிருந்து திரவமாக மாறி திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கும் செல்லும். தண்ணீர் 3 விதமான நிலைகளை கடந்து செல்லும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பனிக்கட்டி எடுத்துட்டு வந்து வைக்கும் போது இந்த சாதாரண இருக்கக்கூடிய அறை வெப்ப நிலையிலே அது என்ன ஆரம்பிக்கும்? உருக ஆரம்பிக்கும். அதை நீ தனியா ஹீட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. மறுபடியும் அதை ஹீட் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய உள்ளுறை வெப்பத்தின் மேல நம்ம கொடுக்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரா ஹீட்னால அது என்ன ஆக ஆரம்பிக்கும்? ஆவியாக ஆரம்பிக்கும். இதுதான் அந்த உள்ளுறை வெப்பம். எல்லா விஷயத்திலும் இருக்கும். அதுதான் மறை வெப்பம் சொல்றாங்க. அது கிட்ட இருக்கக்கூடிய மறை வெப்பம். அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.34 × 10⁵ ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ். இந்த இடத்துல ஜூல்ன்ற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது வெப்பத்தினுடைய அலகு என்னதான் தெரிஞ்சிருக்கணும்? ஜூல் தான் தெரிஞ்சிருக்கணும். அப்ப வெப்பத்தினுடைய அலகு ஒண்ணு என்னன்னு கேக்குறாங்களோ அப்ப என்னன்னு சொல்லிடுவீங்க? ஜூல்னு சொல்லிடுவீங்க. ஓகேவா? சோ அடுத்தது 7வது கேள்வி, ஒரு குதிரை திறன் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு குதிரை திறன் எனப்படுவது எவ்வளவுன்றது எல்லாருக்குமே சின்ன வயசு குழந்தைங்க கணக்கு தான். 746 வாட். சோ இது வந்து ஈஸியான क्वेश्चन. சோ 8வது क्वेश्चन, ஒலியை அளவிடும் அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒலி ரெண்டு விஷயம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த ஒலி வேற, இந்த ஒலி வேற. இது ஒலிச்செறிவுன்னு கூட கேட்பாங்க. சோ இந்த ஒலின்னு கேட்கும்போது என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா டெசிபல். நம்ம காதால கேட்டு உணரக்கூடிய ஒலி. இதுதான் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க? சவுண்ட், இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட். இந்த ஒலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட். ஓகேவா? வெளிச்சம். இந்த ஒலி இதற்கான யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கேண்டிலா. என்னது? கேண்டிலா. சோ அப்போ இங்க பாஸ்கல் கொடுத்திருக்காங்கல்ல. பாஸ்கல் எதுக்கு? அழுத்தத்திற்கான அலகு. பாஸ்கல் எதுக்கு? அழுத்தத்திற்கான அலகு. சோ சரின்றதோட நீ போயிடக்கூடாது. தவறானதையும் படிச்சா நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அர்த்தம். ஓகேவா? ஆம்பியர் என்றது எதனுடைய அலகு அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்னோட்டம், கரண்ட் சொல்றோம்ல, அந்த மின்னோட்டத்தினுடைய அலகு தான் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆம்பியர். ஓம் என்பது எதனுடைய அலகுன்னு பாத்தீங்கன்னா மின் தடை. ஓகேவா? ஓம் என்பது மின் தடை. சோ இதனுடைய சிம்பிள்ஸ் கூட கொடுப்பாங்க. இப்படியும் கொடுக்கலாம். ஓம் என்பதை இப்படி குறிக்கலாம், ஆம்பியரை ஏன்னு கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தது கூட உனக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகளுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது லென்ஸ் திறனின் எஸ்ஐ அலகு. இது வந்து அதிகப்படியான பிசி தேர்வுகள்ல முந்தைய மாதிரி கேள்வித்தாள்கள்ல கேட்டப்பட்ட ஒரு கேள்விதான். சோ லென்ஸ் எஸ்ஐ அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா லென்ஸ் திறனின் எஸ்ஐ அலகு டயாப்டர். சோ இது கூட தெரியும்ல. வாட் என்றால் எதனுடைய அலகு? ஆற்றல், பவருக்கான அலகு. ஓகேவா?
அடுத்தது தெரிந்த லேசான தனிமம் எதுன்னு கேக்குறாங்க. இதுவும் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான். நிறைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தான் போட்டிருக்கேன். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனிமம் தனிமம் என்பது இப்பதான் சொன்ன தனிம ஆவர்த்தன அட்டவணையில் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இதனுடைய மதிப்புகள்லாம் சொன்னேன். ஈலியம் என்பதனுடைய அணு எண் எத்தனை 2, லித்தியம் என்பதனுடைய அணு எண் எத்தனை 3, ஹைட்ரஜன் இதனுடைய அணு எண் எத்தனை 1.00794. அப்ப நியரர் டு என்னதான் அர்த்தம், இது 1 தான். ஓகேவா, மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு 1 தான். ஆர்கான், இந்த ஏஆர்ன்றது என்ன ஆர்கான் அப்படின்றது இது எத்தனாவது தொகுதியில வரும்னா 18வது தொகுதியில வரும். ஏன்னா முதல் தொகுதியில வர இதுங்களே 1 2 3 தான் வச்சுக்குதுங்க. 18வது தொகுதியில வரதுனால அதனுடைய அணு எண் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். அப்ப எது லேசான தனிமம்னா அந்த அணு எண்ணை வச்சுதான் எது லேசான தனிமம்னே கண்டுபிடிக்க முடியும். எதனுடைய அணு எண் மிகவும் குறைவாக உள்ளதோ அதுதான் லேசான தனிமம். அப்ப எதுதான் லேசான தனிமம் H2. அப்போ ஹைட்ரஜன் குடுக்கல உன்னுடைய ஆப்ஷன்லனா இதுல எது லேசான தனிமம்னு எடுத்துருப்ப He. புரியுதா சொல்றது? நான் கேள்வியில நம்ம வந்து படிச்சு அப்படியே மகப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, லேசான தனிமம் கேட்டா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் போட்டுருங்கன்னு சொல்லிருக்கீங்களே தவிர ஹைட்ரஜன் ஆப்ஷன்ல வைக்காம ட்விஸ்ட் வச்சாங்கன்னா எதை போடணும், ஹீலியம் தான் போடணும். ஏன்னா ஹீலியமினுடைய அணு எண் என்னது குறைவானது. ஓகேவா, அடுத்தது கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? நான் இது ஒரே நிமிஷம் வேற டச் பண்ணிட்டேன், பென்னை டச் பண்ணல. ஓகே, இப்ப பண்ணலாம். கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. கார்பன், பெட்ரோலியம், ஆல்கஹால், நிலக்கரின்னு சொல்லிட்டு அதிகப்படியான பேர் இதுக்கு நிலக்கரி கூட சூஸ் பண்ணுவீங்க, பெட்ரோலியம் கூட சூஸ் பண்ணுவீங்க. ஆனா நமக்கு ஒண்ணு இருக்குல்ல, கேள்வியில வந்து எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கருப்பு தங்கம் வந்து நிலக்கரி தான் சொல்லுவாங்க. ஆனா நிலக்கரி என்னன்னு தான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா நிலக்கரி. அப்ப கருப்பு தங்கம் எதுனா பெட்ரோலியம். சோ ஏன் இதை நான் சொல்றேன்னா உன்னுடைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसல இந்த क्वेश्चन காவலர் தேர்விலே கேட்கும் போது கூட அவர்கள் எதை தான் ஆன்சர் கீயா கொடுத்திருந்தாங்க, பெட்ரோலியத்தை தான் ஆன்சர் கீயா கொடுத்திருந்தாங்க. அதனால கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவதை நீ எதனே படிச்சு வச்சுக்கோ, பெட்ரோலியம். வைரம் தான் எது, கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவதுதான் நிலக்கரி. சோ இதை ஒன்று பார்த்து வச்சுக்கோ. 11வது கேள்வி. 12வது கேள்வி, ஆழ்கடல் முத்து குளிப்பவர்கள் சுவாசிக்க பயன்படுத்தக்கூடிய வாயு கலவை என்ன? அப்ப நீங்க வந்து தூத்துக்குடி பக்கம் போயிருந்தீங்கன்னா கடல்ல இறங்கி வந்து என்ன எடுப்பாங்க, முத்து எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு முத்து எடுக்கும் போது அவங்க ஒரு சிலிண்டர் கட்டிட்டு தான் குதிப்பாங்க. அந்த சிலிண்டர்ல என்ன வகையான கேஸஸ் எல்லாம் ஃபில் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீலியம் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீலியம் ஆக்சிஜன் தான் ஃபில் பண்ணிருப்பாங்க. சோ அந்த கேஸ் தான் ஒரு கடலினுடைய ஆழத்திற்கு ஒரு மனிதன் செல்லும் பொழுது அவனுக்கு சுவாசிக்க பயன்படக்கூடியது. ஆக்சிஜன் நார்மலாவே தெரியும், ஹீலியமும் கூட எடுத்துட்டு போவாங்க. சோ ஹீலியம் ஆக்சிஜன் கலவை தான் என்ன பண்ணுவாங்க, கடல் மட்டத்துல நமக்கு தேவைப்படக்கூடியது. இரும்பு துருப்பிடிப்பதற்கு காரணமா தேவையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எல்லாருக்குமே தெரியும் இதனுடைய அந்த ரஸ்டிங் ஆஃப் அயன் சொல்லுவாங்க. இரும்பு துருப்பிடித்ததான் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ரஸ்டிங் ஆஃப் அயன். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா Fe2O3 அப்படின்னு சொல்லுவாங்க. Fe2O3. O3 னா ஓசோன் சொல்லக்கூடாது. இந்த ஓல எதுக்கு இருக்குன்னு பாருங்க, ஆக்சிஜன் இருக்கு. அப்ப ஆக்சிஜன் பிளஸ் தண்ணி H2O, இங்க ஒரு O இருக்கா, இந்த O இந்த O சேர்ந்தா என்ன ஆயிடுச்சு, இது ஒரு O2 இது ஒரு O, ரெண்டும் சேர்ந்தா O3 ஆ மாறுச்சு. அப்ப இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கு எது தேவைன்னு பாத்தீங்கன்னா Fe2O3. இந்த இடத்துல ஹைட்ரஜன் போயிட்டு ஃபைனலா நமக்கு என்ன ப்ராடக்ட்ல வந்துரும், Fe2, இரும்பு மேல படிச்சதுனால 2. அதாவது இது வந்து ஒரு வேதியியல் மாற்றம். இரும்பு துருப்பிடிப்பது என்பது எதற்கு ஒரு சிறந்த உதாரணம், ஒரு வேதியியல் மாற்றத்துக்கு சிறந்த உதாரணம். சோ இது வந்து எதனுடைய கலவையினால நடக்கிறதுனா ஆக்சிஜன் நீரும். அதாவது சும்மா இல்ல, நம்ம இப்ப சாதாரணமா போகும்போது இரும்பு மேல தண்ணி தெளிச்சு வச்சுட்டு சுத்தி இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பட்டு தான் துருப்பிடிக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. காற்றில் உள்ள ஈரப்பதத்தின் மூலமாக கூட என்ன ஆகும், இரும்பு துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஓகேவா. 14வது கேள்வி, எலிகளின் சிறுநீரால் பரவும் நோய் எதுன்னு கேக்குறாங்க. லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்ற இந்த நோய் தான். சோ ஒரு பாக்டீரியா இருக்கு, அது லெப்டோஸ்பைரோசிஸ்ன்றதே ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா எதுல காணப்படும் பாத்தீங்கன்னா எலிகளுடைய சிறுநீர்ல தான் காணப்படும். அதனாலதான் அந்த சிறுநீரை மிதிக்கிறது மூலமாவோ அந்த சிறுநீர்ல இருந்து எதனா ஒரு இது மூலமாவோ அந்த மனிதர்களுக்கு அந்த நோய் என்ன ஆகுது, எளிமையா வந்து என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா பரவ ஆரம்பிக்குது. சோ இதை எலி காய்ச்சல் கூட சொல்லுவாங்க. ஓகேவா. சோ அப்ப எலிகளின் சிறுநீரால் பரவும் நோய் என்னது, லெப்டோஸ்பைரோசிஸ். அடுத்தது 15வது கேள்வி, தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தாவரத்தின் பச்சையம் எதன் மூலமா ஏற்படுதுன்னா குளோரோஃபில் மூலமா தான். சோ அதில் உள்ள உலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்ப தாவரத்தின் ஒளிச்சேர்க்கையின் மூலமா தான் தாவரம் வந்து அதற்கான உணவுகளை வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்குது. அப்ப ஒளிச்சேர்க்கையின் மூலமாக அதனுடைய உணவுகளை அது தயாரிச்சு கொள்ளுது. ஓகேவா. சோ அந்த நேரத்துல அதில் உள்ள உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா மெக்னீசியம். சோ பச்சை அப்படின்ற வகை பச்சையம் அப்படின்னும் போது அதுல உள்ள உலோகம் எதுதான் சொல்றீங்க, மெக்னீசியம். ஓகேவா. சோ அதே நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மேபி அதை கூட நாளைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வியா வைக்கலாம், இதனுடைய சிம்பிள் என்னன்னு. நெக்ஸ்ட், கோகினூர் வைரமானது டேஷ் கேரட் வைரமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பழைய புக் क्वेश्चन தான், ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 105
கேரட் வைரமாகும். ஏன்னா இப்பதான் அவங்க இறந்தாங்க, யார் அவங்க எலிசபெத் மகாராணி அவர்கள் இறந்திருக்காங்க. சோ அதை வச்சு கரண்ட் அஃபேர் பில்ட் பண்ணணும்னு நினைச்சா அவர்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்தியாவின் சொந்தமான கோகினூர் வைரத்தின் மதிப்பானது எத்தனை கேரட் வைரமாகும் கூட நம்மள கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 17வது கேள்வி, மலட்டுத்தன்மை நோய் எதனுடைய குறைபாட்டால் ஏற்படுகிறது? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வைட்டமின்கள் குறைபாடு தான். அதுல எந்த வைட்டமினுடைய குறைபாடுங்கிறத நீ மென்ஷன் பண்ணிருக்கணும். சோ வைட்டமின் ஈனுடைய குறைபாட்டால தான் எது ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா மலட்டுத்தன்மை ஏற்படுது. அப்ப வைட்டமின் ஏவினுடைய குறைபாட்டால், அதாவது இந்த மாலைக்கண் நோய், வைட்டமின் ஏக்கு என்ன வரும்? மாலை கண் நோய். சோ இப்பதான் வந்து டி பார்த்தோம். டிக்கு வந்து என்னென்ன வந்திருக்கும்னு சொல்லிட்டு இருந்தா ரிக்கெட்ஸ் வந்திருக்கும். சோ அது எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் வைட்டமின் B12 என்ன வரும்ன்றத சொல்லிருங்க. வைட்டமின் ஈக்கு வந்து மலட்டுத்தன்மை வரப்போகுது. சோ இதனுடைய பெயர்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இது வைட்டமின் B12 உடைய வேதியியல் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கோபால சைனமின். ஓகேவா? கோபால சைனமின் அப்படின்னு வரும். அதே நேரத்தில் வைட்டமின் ஈக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோகோஃபெரால். டோகோஃபெரால் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? வைட்டமின் ஈக்கு. அதே மாதிரி வைட்டமின் டிக்கு என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா கால்சிஃபெரால். இப்பதான் சொல்லியிருந்தேன். வைட்டமின் ஏக்கு என்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, ரெட்டினால். ரெட்டினால். ஓகேவா? சோ இதெல்லாம் வேதியியல் பெயர்கள். அப்போ ஒரு வைட்டமின் பார்க்கும்போது அதனுடைய வேதியியல் பெயர்களும் ஞாபகம் வரணும், அதனுடைய இதுன்னு பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கும்போது, ப்ரீவியஸ் இயர்ல கேட்கும்போது இந்த வருஷமும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. அதுக்கப்புறம் வேகம் மற்றும் விலை உயர்ந்த நவீன வகை போக்குவரத்து எதுன்னு பாத்தீங்கன்னா, எந்த போக்குவரத்துல நம்ம வேகமா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு செல்ல முடியும்னா அது வான்வழி போக்குவரத்தான ஏரோப்ளேன்ல மட்டும்தான். சோ வான்வழி போக்குவரத்து தான் மிகவும் வேகமானது, அதே நேரத்தில் விலை உயர்ந்த நவீன ரக போக்குவரத்துக்கு சமம். அடுத்தது 19வது கேள்வி, கண்கோளத்தின் வெளி அடுக்கில் உள்ளதுக்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. சோ கண்ணுடைய வெளியில என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ளீரா. ஓகேவா? ஸ்க்ளீரா தான் இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 ஒரு வானியல் அலகு அஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் அப்படின்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ வானியல் அலகு அப்படின்னும் போது அதுக்கான டிஃபால்ட்டான சில வேல்யூஸ்லாம் இருக்கு. நம்மளை பொறுத்தவரை நீரின் தன்மைப்ப திறன் என்ன, இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस வந்து ரிப்பீட்டடா வரும். சோ அந்த மாதிரி டிஃபால்ட்டான சில வேல்யூஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் ஒரு வானியல் அலகு. ஒரு வானியல் அலகு என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா 1.496 × 10⁻11 மீட்டர் அப்படின்றது தான். சோ அந்த 1.496 × 10⁻11 மீட்டர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருக்கிறது வேற எதுவும் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் கிடையாது, அதனால நான் விட்டுட்டேன். இதே வந்து நீரின் தன்மைப்ப ஏற்பத்திறன் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க, என்ன இருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது கதிர்வீச்சின் அளவு. கதிர்வீச்சு என்றாலே எக்ஸ்ரே. அப்ப அந்த எக்ஸ்ரேவினுடைய அளவு வந்து டேஷ் என்ற அளவால் அழகா பயன்படுகிறது அப்படின்னா எக்ஸ்ரேவை டிஸ்கவர் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஞ்சன் என்பவர் தான். சோ ராஞ்சன் என்பவர் டிஸ்கவர் பண்ணதுனால அவருடைய இதையே தான் அதனுடைய அழகா கொடுத்துட்டாங்க. அப்ப இதனுடைய ஆன்சர் என்ன? ராஞ்சன். ஓகேவா? சோ அடுத்தது 22வது கேள்வி, செல்லின் தற்கொலை பைகள் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நான் அன்னைக்கு சொன்ன தற்கொலை பைகள் அப்படின்னும் போது சிறிய வகை பாக்டீரியாஸ் எல்லாம் உள்ள வரும்போது அதெல்லாம் வந்து அழிக்கிறதுக்கு தான் அந்த பைகள் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம தற்கொலை பைகள் அப்படின்னும் போது நம்ம எதுக்காக ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம போய் சொன்னாதான் பயந்து நம்ம தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ போயினா இங்கிலீஷ்ல அதோட பெயர் வந்து லை. அப்போ லைசோசோம்கள் தான் செல்லினுடைய தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்லினுடைய தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது எது? லைசோசோம்கள். இதே மைட்டோகாண்ட்ரியா செல்லினுடைய என்ன இதுன்னு அழைக்கப்படும்? செல்லினுடைய ஆற்றல் மையம். செல்லினுடைய ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவதுதான் எது? மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? சோ அடுத்தது 23வது கேள்வி, கரிம சேர்மங்களை கரைக்கும் நீரற்ற கரைப்பானை என்னவென்று அழைப்பார்கள் என்று கேட்கிறார்கள். கரிம சேர்மங்கள் என்றால் வந்து இது இயற்கை மூலமாகவும் சில நேரத்தில் வேதி பொருட்களின் மூலமாகவும் நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த கரிய வகை சேர்மம், கரிம சேர்மங்கள். இந்த கரிம சேர்மங்களை வந்து நீரில் கரைச்சிடலாம். சாதாரணமா நீர் என்பதுதான் சர்வ கரைப்பான் என்று அழைக்கப்படும். அந்த நீர்லயே வந்து என்ன பண்ணலாம், இந்த கரிம சேர்மங்களை கரைச்சிடலாம். ஆனா சில கரிம சேர்மங்களை நீரால கூட கரைக்க முடியாதான். அப்படி இருக்கும்போது அந்த நீரற்ற கரைப்பான், நீரே இல்லாத ஒரு கரைப்பான் எதுன்னு கேட்டீங்கன்னா பென்சீன். ஓகேவா? பென்சீன் தான் நீரற்ற கரைப்பான். 24வது கேள்வி, இலையானது பை போன்ற அமைப்பாக மாறியுள்ள தாவரத்தின் பெயர். இதுவேதான் என்ன கேள்வின்னு கேட்டிருந்தாங்க. இதே வந்து ரெண்டு விதமா கேட்டிருந்தாங்க. ஒண்ணு அந்த பை போன்ற அமைப்பை வைத்துள்ள இலை தாவரம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பூச்சி எனும் தாவரம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. எது கேட்டிருந்தாலுமே ஆன்சர் என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெப்பந்தஸ் தான். சோ நெப்பந்தஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேவா? சோ அடுத்தது 25வது கேள்வி, நகரும் தன்மையற்ற ஸ்போர்களை எவ்வாறு அழைக்கப்படுது என்று கேட்கிறார். மலர்கள் இருக்கிறது தான். ஓகேவா? அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஏப்ளானோஸ்போர்கள். என்னது? ஏப்ளானோஸ்போர்கள். இதுதான் நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள். ரத்தம் உறைதல் மற்றும் ரத்த இழப்பை தடுப்பது எதுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ரத்தம் உறைதல் மற்றும் ரத்த இழப்பை தடுப்பது எதுன்னு கேட்கிறாங்க. சோ
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரத்தம் வந்து ரத்தத்தில் உள்ள ரத்த தட்டுகள் தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரத்தத்தை உறைய விடாம தடுக்கும். இப்போ வந்துட்டே இருக்கும், லீக் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ரத்தம் உறையறதை தடுக்கிறதும், அதே மாதிரி ரத்த இழப்பு வந்து அதிகமா ரத்தப்போக்கு ஏற்படாம தடுக்கிறதுக்கும் எதுதான் முக்கியமா தேவைப்படுது? திராம்போசைட்டுகள். திராம்போசைட்டுகள்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தா ரத்த தட்டுகள். பிளட் பிளாட்லெட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க? திராம்போசைட்டுகள். எரித்ரோசைட்டுகள் எதை சொல்லுவாங்க? ரத்த சிவப்பு அணுக்களை. வெள்ளை அணுக்கள், ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் என்னன்னு சொல்லுவாங்க? லியூகோசைட்டுகள்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சோடியம் நீருடன் வினை புரிந்து, இதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன சர்தார் படத்தை சொல்றேன். சோ சர்தார் படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல பாத்திருப்பீங்க, சொல்லுவாங்க அதுல ஒன்னும் புளூட்டோனியம் இல்ல, அதுல என்ன இருக்கு அந்த ட்ரங்க்ல வந்து பாத்தீங்கன்னா சோடியம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை எதுக்காக எடுத்துட்டு போறாங்கன்னா அந்த சோடியத்தை போயிட்டு நம்ம தண்ணீரோட வினை புரியும் போது அது என்னவா மாறும்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாமாவே மாறும், வெடிச்சு செதறும்னு சொல்லுவாங்க. அப்ப சோடியம் வந்து நீருடன் வினை புரியும் போது அதுல இருந்து என்ன வகையான வாயுவை வெளிப்படுத்துகிறதுனா ஹைட்ரஜன் தான். அதனாலதான் அது வெடிக்குது நமக்கு. ஓகேவா? சோ சர்தார் படம் ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியா சொல்லிடுவீங்க. சோடியம் react with H2O அப்படின்னா நமக்கு ஃபைனலா ப்ரொடியூஸ் ஆக போறது ஹைட்ரஜன் வாயு தான். சோ அடுத்தது இதய துடிப்பு, ரத்த குழல்கள், சுருக்கம், மூச்சு விடுதல் போன்ற செயல்களை இந்த மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் மூச்சு விடணும்ல. சோ இதய துடிப்பு, ரத்த குழல்கள், சுருக்கம், மூச்சு விடுதல் போன்ற செயல்களை ஒழுங்குபடுத்தும் பல்வேறு அனிச்சை செயல்களின் டேஷ் மையமாக செயல்படுகிறது. அதாவது வந்து நம்ம மூச்சு விடுறதுன்றது இயற்கையா நடக்குது, நம்ம வந்து ரத்தம் இதயம் துடிக்கிறது இயற்கையா நடக்குது. அதெல்லாம் நம்ம நார்மலா ஒரு விஷயத்தை செய்ய மறக்கிற மாதிரி மூச்சு விடுறத மறந்துட்டோம்னா நம்ம எல்லாருமே போய் சேர வேண்டியதுதான். சோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தெய்வம் வந்து உன்னுடைய பொறுப்புல விடாம அதுக்குன்னு ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணி நீ பாத்துக்கப்பா இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டாங்க. அதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா சிறுமூளை. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிறுசா இருக்கிறது பெருசா நிறைய வேலையை செய்யும். அந்த மாதிரி சிறுமூளை அப்படின்றத என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியமான செயல்கள், இதயம் துடிக்க வைக்கிறது, மூச்சு இழுத்து விட வைக்கிறது, ரத்த குழல்கள் சுருங்கி விரிய வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் எதுதான் பாத்தீங்கன்னா சிறுமூளை. பெருமூளைக்கு அந்த வேலை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப சிறிய மூளை தான் நம்மள உயிரோட வாழ வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமையுது. ஓகேவா? அடுத்தது 29வது கேள்வி. கடல் மட்ட அளவில் வளிமண்டலத்தின் அழுத்தத்தின் மதிப்பு. அழுத்தம், வளிமண்டல அழுத்தம் எது கேட்டாலுமே அதனுடைய யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்கல். இதை சொல்லி விட்டுருங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வரணும். கடல் மட்ட அளவில், கடல் மட்டத்துல வந்து அழுத்தம் இருக்கும், காற்றினுடைய அழுத்தம் இருக்கும். அந்த வளிமண்டல அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 to the power of 5 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் தான் இருக்கும். அப்பயே தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. ஓகேவா? 10 to the power of 5 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். இது 1 atm கூட சொல்லுவாங்க, 1 atmospheric pressure இப்படி கூட சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் எதில் அதிகம் உள்ளதுன்னு கேக்குறாங்க. சோ ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் என்பது எந்த இதில் அதிகமா இருக்கும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடியது எது? மீன்ல தான் அதிகமா இருக்கு. சோ மீன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா மீன்லயுமே அது கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைக்காது. கடலினுடைய அதிகமா ஆழத்துல இருக்கக்கூடிய மீன், அதிக ஆழத்துல இருக்கக்கூடிய மீன் தான் மிகுந்த குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மீனா இருக்கும். அந்த குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மீன்கள்ல தான் எது அதிகமா கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமா கிடைக்கும். ஓகேவா? சோ இன்னைக்கு ஒரு வேகமா ரிவிஷன் ஒரு 30 கேள்வி பார்த்தோம். சோ டோட்டலா இன்னொரு அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம் இன்னும் சில கேள்விகளும். சோ இன்னைக்கு சயின்ஸ்ல ஒரு சில முக்கியமான தகவல்களையும் தெரிஞ்சிருப்பீங்க. சோ गाइस தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் காவலர்களே, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.